மிஸ்டர் இடும்பாவனம் கார்த்திக். அப்புறம் என்ன சொன்னீங்க? அடுத்த எம்பி எலெக்ஷன்லாம் நாங்கள் களத்தில் இருப்போமா இருக்க மாட்டோமான்னு தெரியல. அது எப்படிங்க நீங்கள் முடிவு பண்ணுறீங்க? நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய ஞானியா? கொடி கொடி ஆரம்பிக்க மாட்டார், அரசியல் கட்சி ஆரம்பிக்க மாட்டார், கொடி அறிமுகப்படுத்த மாட்டார், மாநாடு போட மாட்டார், மக்களை சந்திக்க மாட்டார். இது எல்லாத்தையும் சிறப்பமாக ஃபயராக பண்ணியிருக்காரு எங்கள் அண்ணன். கோயம்புத்தூரும் மதுரை சம்பவமும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு அரசியலை நீங்கள் சொல்லாதீங்க, எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு எதிர்கட்சி பண்ண வேண்டிய வேலையை எங்கள் அண்ணன் பண்ணியிருக்காரு. அஜித்குமார் மரணத்துக்கு நியாயம் கேட்டிருக்காரு. இந்த ஆண்டில் 4 ஆண்டுகளில் நடந்த 24 லாக்அப் டெத் மரணத்துக்கும் நியாயம் கேட்டு சம்மந்தப்பட்டவங்களை பொதுமக்கள் மேடையில் ஏற்றி நிற்க வச்சிருக்காரு. அரசாங்கத்தை கேள்வி கேட்டிருக்காரு. இதெல்லாம் ஒரு எதிர்கட்சி பண்ணணும். இன்னைக்கு எங்கள் அண்ணன் பண்ணியிருக்காரு. மக்களுக்கு தெரியும் எங்கள் அரசியல் என்னன்னு. நாங்கள் செயல்முறை அரசியல் பண்ண வந்திருக்கோம். உங்களை மாதிரி ஆக்டிங் அரசியல் பண்ண வரல. நீங்கள் அவரை பார்த்து நடிகன்னு உங்களை மாதிரி ஒரு நடிகர்களை திரைத்துறையில் கூட பார்க்க முடியாது, சினி ஃபீல்டில் கூட கிடையாது. அவ்வளோ அற்புதமான நடிகர் நீங்களாம். அதனால் கொஞ்சம் அடக்கி டிபேட்டில் பேசுகிறவங்க எல்லாம் யோசித்து பேசுங்க. எங்களுக்கு அரசியல் கற்றுக் கொடுக்கறதுக்கு உங்களுக்குலாம் எந்த ஒரு தகுதியும் கிடையாது. எங்களுக்கு அரசியலும் தெரியும், அரசியலை எப்படி செய்யணும்னு தெரியும். மிஸ்டர் சாட்டை துரைமுருகன் அவர்களே, கொஞ்சம் பார்த்து பேசுங்க.